இங்கே வந்து எல்லா ஜாமானும் இருக்குது. குறைஞ்ச விலையில விலைக்காடியோட பற்றி கொள்ளலாம் எல்லா ஜாமான். 6 மணிலேருந்து இரவு 8 மணி. நாங்கள் 7 தான் செய்வோம். 6 நாள் தான் பிறகு ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டோம். விலைக்காடி இருக்குது. நாங்கள் அடிக்க விலை கொடுக்க மாட்டோம். அதில் டிஸ்கவுண்ட் 10% 20% இருக்குது. அதன்படி கொடுக்க மாட்டோம். உங்களோட எல்லா பொருட்களும் இருக்குது, விலைக்கழிவு இருக்குது. எந்த தயக்கம் இல்லாமல் வந்தால் எல்லா பொருட்களையும் இடத்துல வாங்கலாம் என்கிற பெற்றுக்கொள்ளலாம் என்றது தான் அந்த உரிமையாளர் சொல்லுகிறாரு. காலையில் எத்தனை மணிக்கு திறப்பீங்க? 6 மணி. காலையில் 6 மணிக்கு திறந்து பின்னேரம் இரவு 8. காலை 6 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை இயங்குகின்ற இந்த ஆல் இன் ஒன் என்கின்ற இந்த விற்பனை நிலையத்தில் 44 வருடங்கள் களுவாஞ்சிக்குடி பொது சந்தை, சவுதி அரேபியா, லண்டன் போன்ற இடங்களில் பெற்ற அனுபவத்தை இங்கே வைத்து செய்திருக்கிறாரு. ஆகவே எல்லா நுகர்வோரும் இதை கடைசியில் நீங்கள் நுகர்வோருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நுகர்வோருக்கு அதான் என்ன நுகர்வோருக்கு என்ன சொல்ல போகிறீங்க அடுத்தாவது? ஓகே. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை வீதியிலே களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள இந்த கடை என்ன பெயர்? ஆல் இன் ஒன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஆல் இன் ஒன் என்கின்ற இந்த கடையில் சாமான்களை, பொருட்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்க ஆரம்பத்தில், நீங்கள் அதாவது இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க நுகர்வோருக்கு? நுகர்வோருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? விரும்பி வாங்கக்கூடிய அளவு விரிக்கணும். களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக தான் திடீரென இந்த கடைக்குள் வந்தபோது எனக்கு முதல் இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு கூட தெரியாது. வந்தபோது மிகவும் அதாவது குறுகிய நேரத்தில் எல்லா சாமான்களையும் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே ஒரு காணொளி எடுக்க வேண்டும் என்பது தூண்டியது. அவை இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா நான் பார்த்தா விளங்குது என்னென்ன உங்களுக்கு சுவையான மிக்சர்களோ அல்லது சீவல் பக்கெட்டுகளோ அல்லது சிற்றுண்டிகளோ அனைத்தும் இங்கு தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. மற்றது எந்த நேரம் எல்லோரும் மொத்தமாகவும் வாங்குவாங்க, சாமான சில்லறையாகவும் வாங்குவாங்க. ஆகவே மொத்தமாகவும் சில்லறையாக வாங்குறதுக்கு ஒரு சிறந்த கடையாக காணப்படுது. இப்படி பார்க்கலன்னா அதாவது குளிர் சாதன பெட்டிக்குள்ளே எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறார். அதாவது குளிர்பானங்கள் எல்லாமே இருக்குது. அவை குளிர்பானங்களையும் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே அப்பம்பாவுக்குள்ளே தான் கட்டுகளில் அடுக்கப்பட்டிருக்கு. இந்த பல வகையான பிஸ்கட்டுகள் இருக்குது. எல்லா வகையான பிஸ்கட்டுகளும் அடுக்கப்பட்டிருக்குது. அதே போன்று பால்மா வகைகள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தபோது சாக்லேட் வகைகள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்குது. இங்கேயும் பார்த்தோம்னா பால்மா அடுக்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தோம்னா இந்த நூடுல்ஸ் வகைகள், பால்மா வகைகள், பிஸ்கட் வகைகள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் முழுதும் இனிப்பு சாமான்கள் என்று சொல்லக்கூடிய சாக்லேட் அது சார்ந்த பிஸ்கட்டுகள் இங்கே அடுக்கப்பட்டிருக்குது. விலை கூடிய பால்மாக்கள் இங்கே இருக்கின்றன. அப்படியே தொடர்ச்சியாக இங்கே போக்கில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நூடுல்ஸ் பக்கெட், என்னென்ன வகையான நூடுல்ஸ் வேணுமோ அந்த வகையான நூடுல்ஸ்கள் எல்லாமே இங்கே அடுக்கப்பட்டிருக்குது. அது தவிர எல்லாம் இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. என்ன இந்த வீடியோ எடுக்க தூண்டியதும் இங்கே ஒரு சிறு சாமான நம்ம பார்த்தபோது எல்லாம் இருந்தது. ஆகவே ஒரு மிகவும் அதாவது இந்த பார்த்தா சோஸ் தேவையான சோஸ் எல்லாம் இருக்குது. அதாவது அளவு சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வகையினால் சோஸ்கள் இருக்குது. ஆனால் இதுவும் இருக்குது. நான் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ஆலயங்களுக்கு தேவையானது மற்றும் பொன்னாடை ஹோத்துவது போன்ற விடயங்களுக்கு தேவையான விடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இப்படி பார்த்தோம்னு சொன்னாலும் ஆகவே மிகவும் ஒரு கவர்ச்சிகரமான முறையில்
இந்த கடை இயங்கி வருது. உரிமையாளர் அவருடையது தான், கட்டடம் அவருடையது தான், உரிமையாளரும் அவர் தான். அவர் லண்டனிலே நீண்ட காலம் வாழ்ந்து அதிலே அனுபவம் உடைய ஒருவர். ஆகவே அவருக்கு துறை மிகவும் அனுபவம் வாய்ந்த துறை. அடுத்தது இங்கே அதில் பார்த்தோம்னா ப்ரஷ் வகைகள் எல்லாம் இருக்குது. அதே போன்று பின்னுக்கு பார்த்தோம்னுச்சுன்னா பெரிய ஸ்டோர் இருக்குது. இப்படி பார்க்கக்குள்ளே இதுக்குள்ளே தேவையான எல்லாமே இங்கே அடுக்கப்பட்டிருக்குது. லைசோல் இருக்குது. அதாவது ஒன்றை சொல்வதை விட பவுடர் வகைகள் வேணுமா, பவுடர் வகைகள் அடுக்கப்பட்டிருக்கு. தேவையான பவுடர்கள் இங்கே இருக்குது. அதே போன்று இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அவைகள் இணைத்தும், அதாவது என்ன பார்த்தோம்னு தான் மாசித்தூள் பக்கெட், மாசித்தூள் போத்தலில் காணப்படுகின்றது. அது ஒரு தேயிலை, வகையான தேயிலைகள் வேணுமில்ல, தேயிலை இருக்குது. அதே போன்று சவர்க்கார வகைகள் எல்லாம் இருக்குது. சவர்க்கார வகைகள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அவருடைய லண்டனிலே அவருடைய அனுபவம் இங்கே பகிரப்பட்டிருக்குது. விலை கூடிய பால்மாக்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே சவக்கார வகைகள், தேவையான சவக்காரம் அனைத்தும் இருக்கிறது. தேவையான சவக்காரம் அனைத்தும், தேவையான பால்மாக்கள், அடுத்த விலை கூடிய பால்மாக்கள், சத்துள்ள பால்மாக்கள் அனைத்தும் இங்கே காணப்படுது. அப்படி பார்க்கக்குள்ள இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் குழந்தைகளுக்கு தேவையான சோப்பு, அதாவது சவர்க்கார வகைகள் இங்கே காணப்படுது. குழந்தைகளுக்கு தேவையான சவக்காரங்கள், அதே போன்று தேவையான பற்பசைகள், அடுத்தது பேம்பஸ் என்று சொல்லப்படுகின்றவைகள் எல்லாமே இங்கே அடுக்கப்பட்டிருக்குது. அவை கவர்ச்சிகரமாக இருக்குது. இரண்டாவது தூய்மையாக இருக்குது, அழகாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. அப்போ இங்கே வாராக்களுக்கே சாமான்களை ஒரு சாமான் வாங்கணும் கொண்டு வந்தாலும் கூட 2-3 சாமான்களை வாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே உள்ள இதுகள் இருக்குது. ஆகவே இது ஒரு மிகவும் இங்கே பார்த்தோம்னா மீன்டீன் வகைகள், தேவையான மீன்டீன் எல்லாமே இருக்குது. சிறிய மீன்டீன் தொடக்கம் பெரிய மீன்டீன் வகை. அது மாத்திரமல்ல, பல ரகமான மீன்டீன்களும் இங்கே காணப்படுகின்றது. பிஸ்கட் வகைகள் காணப்படுகின்றது, இனிப்பு வகைகள் காணப்படுகின்றது, பால்மா வகைகள் காணப்படுகின்றது. இவ்வாறு பார்க்கின்றது பல இதுகள் பார்த்தோம்னா தேவையான ஷாம்போ வகைகள், என்னென்ன ஷாம்போ வேணுமோ அந்த ஷாம்புகள் அனைத்தும் காணப்படுகின்றது. அது தேவையான ஷாம்போக்கள் எல்லாமே இங்கே ஒன்று இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, எல்லாம் இருக்கின்றது. இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பொருட்களில் அனைத்து பொருட்களும் இங்கு காணப்படுகின்றது. இது அவரெல்லாம் வச்சுட்டீங்க. கருவாடுகளும் காணப்படுது. என்ன கருவாடு, கூனி, முட்டை எல்லாமே காணப்படுது. கருவாடு, கூனி, முட்டை எல்லாமே காணப்படுது.
களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை வீதியிலே களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக வருடமாக நான் இந்த வீதியால் பயணம் செய்தாலும் நான் இந்த கடை என்ன, இந்த கடைக்குள்ளே என்ன இருக்கிறது என்றே தெரியாது. ஆனால் திடீரென்று நான் ஒரு பொருளை வாங்க வந்தபோது இன்னும் பல பொருட்களை வாங்க வேண்டும் என்று தோன்றியதாகவே சுற்றி பார்த்த போதுதான் இதை பிரபலியப்படுத்தணும் என்கின்ற நோக்கம், இது பிரபலியமானது தான், இருந்தாலும் கூட இதை இன்னும் பிரபலியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருந்தது. அந்த வகையிலே உரிமையாளரிடம் கொஞ்சம் கதைத்து பார்ப்போம். உரிமையாளர் அவர்களே, உங்களுடைய பெயர் என்ன? கந்தசாமி மகாலிங்கம். நீங்கள் லண்டனில் இருந்த அனுபவத்தை தான் நீங்கள் பயந்துருக்கிறீங்க. லண்டனில் எவ்வளோ காலம் இருந்தீங்க? 22 லண்டனில் 22 வருடமாக இருந்திருக்கிறீங்க. இனி லண்டனுக்கு போகலையா? லண்டனுக்கு போய் வாரீங்க. நீங்கள் உங்களோட மனைவினா இந்த கடையை நடத்துறீங்களா? நீங்களும் மனைவியும் இன்னும் 2 பேரை போட்டு 4 பேர் இந்த கடையை செய்கிறீங்க. என்ன ஓனர் வந்து நீங்கள்? அப்போ நீங்கள் லண்டனுக்கு கடை போய் வார. நீங்கள் லண்டனில் என்ன கடை என்ன வச்சிருந்தீங்க? என்ன இதே மாதிரி சில்லற கடை லண்டனில் எந்த இடம்? லண்டனில் லிவர்பூலில் கடை வச்சிருந்தேன். நீங்கள் பெரிய கடை வச்சிருந்தீங்க. அந்த அனுபவத்தை தான் நீங்கள் இங்கே பகிர்ந்தீங்க. எத்தனை அமௌண்ட்? களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டில் எத்தனை அமௌண்ட்? களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டில் 12 வருடம் அதாவது வியாபாரம் செய்த பின்பு தான் நீங்கள் லண்டன் போனீங்க. அங்கே உடனே கடை போட்டுத்தீங்களா? அதாவது நீங்கள் முதலாவது போன நாடு சவுதி அரேபியாவில் எவ்வளோ காலம் இருந்தீங்க? சவுதி அரேபியாவில் 12 வருடமும் லண்டனில் 22 வருடம். ஆகவே மொத்தம் வந்து நீங்கள் 34 வருடம் வெளிநாட்டில். என்ன 34 வருடங்கள் வெளிநாட்டில், சவுதி அரேபியாவில் 12 வருடங்களும், லண்டனில் 22 வருடங்களும் இருந்து மாத்திரமல்ல களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையில் 12 வருஷம். அவன் ஒட்டுமொத்தமாக 12 வருடம் 24. அப்போ 24 46 வருடங்கள். என்ன இந்த விற்பனை துறையில் அனுபவம் வந்து 46 வருடம். எத்தனை வயதில் உங்களோட விற்பனை ஆரம்பிச்சிங்க? 15 வயசுலேயே வந்து நீங்கள் ஆரம்பத்தில் களுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு தனிக்கடை வச்சுருந்தீங்களா? அல்லது தனிக்கடை 15 வயதுலேயே தனிக்கடை, அதே மாதிரி லண்டன்லேயும் தனிக்கடை, அதே மாதிரி இங்கேயும் தனிக்கடை. ஆனால் சவுதி அரேபியாவில் என்ன செய்தீங்க? சவுதி அரேபியாவில் லேபராக கம்பெனியில் வேலைங்க. அதுவும் ஒரு அதுவும் ஒரு பர்தாத்துறை அங்கேயும் உள்ள அனுபவம். ஆகவே சவுதி அரேபியா அதாவது முதல்ல களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தை சவுதி அரேபியா, அதே போன்று லண்டன் போன்ற நாடுகளிலே பல வருடங்கள், ஒட்டுமொத்தமாக 44 வருடங்கள் விற்பனை துறையில் அனுபவமான களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? கந்தசாமி மகாலிங்கம். அவரோட உறுதியாக கேட்டு பார்ப்போம். நீங்கள் இந்த நுகர்வோருக்கு உங்களோட சாமாங்க வாராக்களுக்கு நுகர்வோருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா கழிஞ்ச வார முடியும். நல்ல கஸ்டமர் வேணும். என்ன படம் வாங்கி என்ன மற்றபடி எல்லா ஜாமான்களும் இருக்கின்றாங்க. சின்ன கடை ஒழுங்காக வச்சுப்பாங்க. கடைக்கு எல்லா ஜாமான் ஒழுங்காக அடுக்கி வச்சுப்பாங்க. டிஸ்கவுண்ட் இருக்குங்க. விலை கழிவு இருக்குது. அதை பார்த்து எடுப்பாங்க. அவ என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், இது நாங்கள் அழகாக அடுக்கி வச்சிருக்கிறோம், எல்லா சாமான்களும் இருக்குது, விலக்கழிவும் இருக்குது. ஆகவே நுகர்வோர் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் வந்தால் இந்த வகையிலே இந்த எல்லா சாமானையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியலாம்னு சொல்கிறீங்க. ஆகவே களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை வீதியிலே அமைந்துள்ள இந்த கடை மிகவும் பிரபல்யமாக தற்போது இருக்கின்றது.